சாரிபாத் விதவையைப் போல வாழ்க்கையின் ஓரத்திற்கே வந்து விட்டீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. பாருங்கள், அவளுக்கு துணை நிற்க கணவன் இல்லை. கடைசி நேரம் ஆகாரம், ஒரு நேரம் ஆகாரம் தான் இருக்குது, ரைட்? அப்புறம் அவள் மனதே மரணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு, செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அங்கே வந்தான் பாருங்க எலியா. அதே போல் எலியாவை போல உங்களுக்காக நான் இருக்க தேவன் எனக்கு தைரியத்தையும் கிருபையையும் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வாட் எவர் மேபி த இஷ்யூ. அங்கே மழையும் இல்லை, மழை பெஞ்சாலாவது ஏதாவது பொறுக்கி சாப்பிடலாம். மரணத்திற்கு ஆயத்தமாக இருந்தாள், ரைட்? இந்த எலியா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கல. இவ யூத பெண்ணா? கேட்கலை. ஜெபிக்கிறவளா? கேட்கலை. உபவாசம் பண்ணுறாளா? கேட்கலை. பரிசுத்தவானா? கேட்கலை, ரைட்? நானும் உங்களை அப்படி கேட்க மாட்டேன். ஏன்? இயேசு கிறிஸ்து கேட்கல. தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார் என்று சொல்லி 17 வசனங்கள் சொல்லுகின்றன. நல்லவர்களா கெட்டவர்களா, குற்றவாளிகளா குற்றமற்றவர்களா, கர்த்தர் யாவர் மீதும் அன்பாகவே இருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அன்பாகவே இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறாய். He is so pleased with all your attitudes. உன்னை குறித்து உன்னுடைய பரம தகப்பன் சந்தோஷமாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் இல்லையவா? அப்போது நீ உன்னை குறித்து சந்தோஷமாக இரு, சரியா? இப்போது நான் இந்த செய்தியிலே மாத்திரமல்ல, அநேக செய்திகளிலே நான் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். பாருங்கள், எலியாவை போல கூறுகிறேன். மகளே, இந்த பஞ்சம் நீங்கும் வரைக்கும் உனக்கு ஆகாரம் குறைவே இருக்காது என்று சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாருக்கு? ரைட்? விசுவாசிக்கிறவர்களுக்கு. யாராலே விசுவாசிக்க முடியும்? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிருபையாக வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற சத்தியத்தை, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படித்தானே தவிர நான் பெரியவனாக இருக்கிறதுனால அல்ல, நான் பேசுகிற வார்த்தை பெரியது, ரைட்? அதில் என்ன சொல்கிறான் தெரியுமா? யார்? எலியா. ஏம்மா, உன்னுடைய இந்த எண்ணம் ஒரு நாளும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீயும் நானும் எலியாவோட பெரிய ஆளுங்க. மத்தேயு 11:11 வாசிங்க. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகம் ரொம்ப பெரியவன், அவனை விட பெரியவர்கள் கிருபையின் காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளையே தேடியும் காணாதிருக்க மாத்திரமல்ல, அநேகருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாகவே தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை தந்திருக்கிறார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் அயலகத்தாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.